ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி, காமாட்சியின் பெருமை என்ற தலைப்பில் மகா பெரிவா அருளிய உரையின் தொடர்ச்சி. காலத்தின் போக்கில் மனிதன் மாறுகிறான். ஜீவராசிகள் மாறுகின்றன. மரம், செடி, கொடி எல்லாம் மாறுகின்றன. லோகங்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாம் மாறுகின்றன. இத்தனைக்கும் ஆதாரமான பிரம்மம்தான் மாறாமலே இருக்கிறது. எக்காலமும் ஒரே போல் இருக்கிற பிரம்மமாகிற சத்தியத்தையே சத் என்கிறோம். ஒன்று இருந்தால் மட்டும் பிரயோஜனமில்லை. தான் இருக்கிறோம் என்று அறிந்தால்தானே பிரயோஜனம் உண்டு. தான் உள்ளதாகவே உணராத ஒன்று இருந்தும் இல்லாதது மாதிரிதான். சத்தாகிய பிரம்மத்துக்கு தான் இருப்பதாக அறிவு இருப்பதால் தான் தன் சக்தியை இத்தனை தோற்றங்களாக காட்ட முடிகிறது. இப்படியாக சத் தன்னைத்தானே அறிந்து கொள்வதைத்தான் சித் என்கிறோம். ஞானம் என்றும் அறிவு என்றும் சொல்வது அதைத்தான். சத் என்பது ஈஸ்வரன், சித் என்பதே அம்பிகை. தன்னையே அறிந்து கொள்ளும்போதுதான் ஆனந்தம் என்கிற உணர்வு உண்டாகிறது. ஈஸ்வரனும் அம்பாளும் காமேஸ்வரனும் காமாட்சியும் சேர்ந்து சத் சித் ஆனந்த பிரம்மமாக இருக்கிறார்கள். பிரம்மத்தையும் பிரம்ம சக்தியையும் பிரிக்க முடியாது. பாலும் வெண்மையும் புஷ்பமும் அதன் சுகந்தமும் தேனும் மாதுரியமும் அக்னியும் பிரகாசமும் போல் ஈஸ்வரனும் அம்பாளும் பிரிக்க ஒண்ணாமல் அபிண்ணமாக இருப்பவர்கள். இதனால்தான் அர்த்த நாரீஸ்வரராக சொல்கிறோம். ஒரே ஸ்வரூபத்தில் ஈஸ்வரன் ஒரு பாதி, அம்பாள் மறுபாதி. ஆனால் இதுவும் கூட முழுக்கச் சரியில்லை போல் இருக்கிறதே என்கிற மாதிரி ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதர்கள் சௌந்தரலகிரி ஸ்லோகம் ஒன்றில் துவயா ஹிருத்வா வாமம் சொல்கிறார். அம்பிகே நிர்குண பிரம்மம் தனக்கென்று எந்த வர்ணமும் இல்லாத ஸ்படிக ஈஸ்வரனாக இருந்தது. அதில் இடப்பக்கத்தை நீ திருடி கொண்டாயாம். அப்படி பார்த்தாலும் உனக்கு ஒரு பாதி உடம்புதானே இருக்க வேண்டும். ஆனால் பதியின் பாதி சரீரத்தை திருடி கொண்டதிலும் உனக்கு திருப்தி உண்டாகவில்லை. பாக்கி பாதி தேகத்தையும் நீயே ஆக்கிரமித்து கொண்டு விட்டதாக காண்கிறது. அதனால்தான் பூரண சொரூபமாக செக்கச்செவையல் என்று காமேஸ்வராக இருக்கிறாய். பரமேஸ்வரனுக்கு உரிய நெற்றிக்கண், சந்திரக்கலை எல்லாவற்றையும் நீயே ஸ்வீகாரம் செய்து கொண்டு விட்டாய் என்கிறார். செயலற்ற பிரம்மம் அனுகிரகம் செய்வதற்கென்றே பூர்ண ரூபமும் கொண்டு விட்டது என்பதை இப்படி சொல்கிறார் போலிருக்கிறது. கதாஸ்தே மஞ்சத்வம் என்று ஆரம்பமாகும் ஸ்லோகத்தில் அம்பாள் ஐந்தொழிலும் செய்வதாக சொல்லும்போது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மாயைக்கு அதிபதியான ஈஸ்வரன் இவர்களை கட்டில் கால்களாக கொண்ட மஞ்சத்தின் மீது நீ பிரம்மஸ்வரூபமான காமேஸ்வரனோடு அனுகிரக ரூபிணியாக காமேஸ்வரியாக விளங்குகிறாய். ஆனாலும் அந்த காமேஸ்வரன் ஒருத்தன் தனியாக இருப்பதே தெரியவில்லை. உன்னுடைய ஜோதி சிவப்பு அவனுடைய ஸ்படிக நிறத்திலும் பளிரென்று வீசி அவனையும் ஒரே சிவப்பாக்கி ஸ்ருங்கார ரசத்தின் வடிவமாக்கிவிட்டது என்கிறார். காமாட்சியின் அனுகிரக சக்தி அத்தனை வலுவானது. முதலில் சொன்ன ஸ்லோகப்படி அம்பாளுக்கும் முக்கண் உண்டு, சிரசில் சந்திரக்கலை உண்டு, நெற்றிக்கண் அக்னி வடிவானது, வலக்கண் சூரிய வடிவம், இடக்கண் சந்திர வடிவம். உலகத்தை வாழ்விக்கிற 3 ஜோதிகளும் பராசக்தியிடமிருந்தே வந்தவை. இதை கவித்துவ அழகோடு சௌந்தர லகரியில் இன்னொரு ஸ்லோகம் சொல்கிறது. அது உன் வலது கண் பகலை படைக்கிறது, இடது கண் இரவை படைக்கிறது, இரண்டுக்கும் நடுவே உள்ள நெற்றிக்கண் சந்தியா காலத்தை படைக்கிறது. அதனால்தான் அது சிவந்து விளங்குகிறது என்கிறது. காலஸ்வரூபிணியை அவளே என்பது இதன் தாற்பயம். காமாட்சி தன் சிரசில் சந்திரக்கலை வைத்து கொண்டிருப்பதை மூக்கரும் தனது பஞ்சசதியில் சொல்கிறார். மூக்க பஞ்சசதியில் முதலில் ஆர்யா சதகம் என்று 100 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இந்த ஸ்லோகங்களின் விருத்தத்துக்கு ஆர்யா என்று பெயர். ஸ்தோத்திரிக்கப்படும் அம்பாளும் ஆர்யா, அதாவது பரம உத்தமமானவள். 2 விதத்திலும் இதற்கு ஆர்யா சதகம் என்று பெயர் பொருந்திருக்கிறது. இதில் ஐஸ்வர்யம் இந்து மௌலே என்கிற ஸ்லோகத்தில் இவ்விஷயத்தை சொல்கிறார். இந்து மௌலி எனப்படும் சந்திரசேகரனின் ஐஸ்வர்யமே நீதான் அம்மா என்கிறார். ஈஸ்வரனின் தன்மை எதுவோ அதுவே ஐஸ்வர்யம். ஈஸ்வரனுக்கே ஈஸ்வரத்தன்மை பராசக்தியால் தான் வந்தது என்கிறார். சௌந்தரலகரியில் முதல் ஸ்லோகமும் இதையேத்தான் அம்பிகையின் சக்தி இல்லாவிட்டால் சிவன் அசைந்து கொடுக்க கூட முடியாது என்கிறது. பரமேஸ்வரன் தன்னைத்தானே அறிந்து கொள்கிற அறிவாகிற அசைவு அவள்தான். எங்கும் நிறைந்திருக்கிற அந்த பரமேஸ்வர தத்துவம் அவள் கிருபை இருந்தால்தான் நமக்கும் தெரியும். இவளால் தான் அவனே அறிய முடியும். அதே சமயத்தில் அவன்தான் அவளுக்கு ஆதாரமாக இருக்கிறான். பிரகிருதி என்கிற இவள் இயற்கையாக இருக்கிறாள். அது ஜடம் போல் தோன்றுகிறது. அதற்கு உயிராக அவனே புருஷனாக இருக்கிறான். ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.